எல்லாரும் பார்ப்பினோம் யூடியூப்ல போட்டா வெளிநாட்டுக்காரெல்லாம் பார்ப்பினோம் கனடா லண்டன் சொல்லி சூட தொழிலாம் செய்கிறாக்கெல்லாம் இங்கே முழுக்க இருக்கிறாக்கலாம் வேறு இன்றைக்கு தான் சூட தட்டு விலை தட்டுறதே பார்க்குறோம் இன்றைக்கு தான் ஒரு நாளும் வேண்டி சாப்பிட்றது இன்றைக்கு தான் நேரில் வந்து பார்க்குறோம் எவ்வளோ காலமாக தொழில் செய்கிறீர்கள் 40 வருஷமா செய்கிறீர்கள் சூட மீன் பிடிப்போம் பொறுக்கி சாப்பிடுவோம் இந்த சூட மீனை கழுவி கொண்டு போகிறார் பாருங்க எவ்வளோ சூட மீன் பாருங்க சூட தொழிலாம் இல்லைன்னா தலையில் வச்சு சூட மீன் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க பாருங்க தலையிலேருந்து தட்டி தட்டி எடுத்துக்கொண்டு வைக்கணும் சூட மீன் எத்தனை வருஷமா செய்றீங்க தொழில் 10 வருஷமா செய்றீங்க சின்னதாக ஒரு மீன் சந்தை இருக்குது அந்த மீன் சந்தையை வந்து காட்டிக்கொள்கிறேன் மேலே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஓகே நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலிகண்டி வல்வடித்துறையை தாண்டி அடுத்த பொலிகண்டி பகுதியில் நிற்கிறோம் இப்போ பருத்தித்துறைக்கும் போக போகிறோம் இந்த இடத்துலையும் வந்து இந்த மீன்கள் எல்லாமே வந்து விற்று கொண்டிருக்கிறாங்க இப்போ மீனவர்கள் மீன்பிடிக்கு போயிட்டு இப்போ வந்து மீன் தட்டி கொண்டிருக்கிறாங்க இங்கே பாருங்க சூடையாண்ணா இது சூடையாண்ணே பாருங்க இவ்வளோ பேர் வந்து மீன்பிடிக்கு போயிட்டு வந்து மீன் தட்டி கொண்டிருக்கிறாங்க அதிகமாக சூடை தான் வந்துருக்கு இன்றைக்கு தான் சூடை விலை தட்டுறதே பார்க்குறோம் இன்றைக்கு தான் ஒரு நாளும் வேண்டி சாப்பிட்றது இன்றைக்கு தான் நேரில் வந்து பார்க்குறோம் பாருங்க இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை நடக்குது அதிகாலையில் எல்லாரும் பார்ப்பினோம் யூடியூப்ல போட்டா வெளிநாட்டுக்காரெல்லாம் பார்ப்பினோம் கனடா லண்டன் சொல்லி எல்லாம் பார்ப்பினோம் மது விலாக்ஸ் யூடியூப் சேனல் எல்லாரும் சூடானா இப்போ இல்லை எல்லாரும் அந்த சூட விலை தட்டி பண்ணிக்கிறீங்க அதான் பெரிய மீன் வங்காளம் இருக்குது ரைட் சாரி பாருங்க அன்னையாக்கள் இப்போ தான் மீன் பிடிச்சிட்டு வந்து விலையிலேருந்து சூட மீன் தட்டி கொண்டு வைக்கணும் பாருங்க கூடைக்குள்ள அடுத்தடுத்து போட்டு கொண்டு வைக்கணும் இங்காலையும் சூட மீன் தான் யாரா ஐயா வணக்கம் எவ்வளோ காலமா தொழில் செய்கிறீர்கள் 40 வருஷமா செய்கிறீர்கள் இப்போ நீங்கள் சூட மட்டும் தான் போடுறதா வேலை இந்த இடத்துல சூட தொழில் மட்டும் இந்த இடத்துல இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே வித்தியாசமா இருக்கு சூட தொழில் மட்டும் தான் செய்யறது கூடுதலாக காலங்களில் சூட பிடிக்கிறதே உங்களுக்கு உங்களோட வருமானத்துக்கு போதையாக இருக்கா அது அப்படி சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இல்லை ரைட் இல்லை நாங்கள் இருக்கிற இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சூட பிடிக்கிறது அப்படி இல்லை வருஷம் கூடாதே சீசன் உங்களுக்கு நீங்கள் சூட மட்டும் தான் பிடிக்கிறது ரைட் இங்கே பாருங்க சூட மீன் தானே வேண்டிய தொழிலாம் இந்த இடத்துல இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து சூட மீன் தானே பிடிக்கிறதா பாருங்க இது எல்லாமே வந்துருக்குது இவ்வளோ மீன் வந்து பாருங்க சூட மீன் ரைட் இந்த இடத்துல இருக்கிறார்கள் எல்லாருக்குமே சூட தொழிலாம் தொழில் இங்கே பாருங்க சூட மீன் பிடிப்போம் பொறுக்கி சாப்பிடுவோம் விலையில இருந்து பாருங்க எடுத்த மீன் எல்லாமே கீழே எப்படி இருக்குன்னு பாருங்க பிடித்த மீன் எல்லாம் கொண்டு கட்டி கொண்டு வைக்கணும் கீழே ஒரு படங்கை விரிச்சிட்டு அந்த படங்கில் மீனை தட்டி போட்டு கொண்டு வைக்கணும் வேலையில் எடுத்து பாருங்க பொலிகண்டி ஆலடி பகுதி என்ன ஓகே பொலிகண்டி ஆலடி பகுதி பாருங்க இந்த இடத்துல முழுவதுமே மக்கள் எல்லாருமே வந்து சூட மீன் தான் சூட தொழிலான சூட தொழிலாம் செய்கிறாக்கெல்லாம் நீங்கள் முழுக்க இருக்கிறாக்கலாம் வேறு எதுவுமே வந்து செய்கிறே இல்லையா அந்த அளவுக்கு வந்து சூட தொழில் மட்டும்தான் பண்ண இந்த சூட மீனை கழுவி கொண்டு போகிறாரு இல்லை ஒரு வித்தியாசமாக இருக்கு உண்மையா அதுக்கு என்ன வணக்கம் எவ்வளோ காலமாக இந்த தொழில் செய்கிறீங்க
நாங்கள் 40 வருஷம் 50 வருஷமா சரி 40 வருஷம் 30 வருஷம் இங்க வேறுங்க இவ்வளோ சூட மீன் வேறுங்க சூட தொழிலாம் இல்லை எனக்கு ஒரு வித்தியாசம் நான் இன்றைய தான் கேள்விப்படுறேன் இந்த இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க சூட தொழில் மட்டும்தான் செய்கிறீங்கன்னு சொல்லி ஒரு வித்தியாசமா இருக்கு கேட்க ஒரு வித்தியாசமா இருக்கு எனக்கு பிரதானமான சொல்லி சூடா என்ன சூடா வித்தியாசமா இருக்கு கேட்க ஒரு வித்தியாசமா இருக்கு நாங்கள் தொங்கல் போட்டு தொங்கு சூழல் இன்றைய தான் இப்போ ஆதிசிவன் கோயில் அங்கேயும் போயிட்டு வரேன் அங்கேயும் ஒரு வித்தியாசமா இருந்தது என்னன்னா மற்ற இடங்கள்லாம் வந்து ஒரு குடிலுக்குள்ள ஏதாச்சும் இது ஓப்பனா ஒரு பிளேஸ்ல இருந்து கீழே ஒரு இதை வச்சுட்டு வித்தியாசமா இருந்தது பார்க்க ரைட் 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 ஓ இங்கால பாருங்க இங்காலையும் முழுக்க வந்து எல்லாருமே வந்து பொலிகண்டி பகுதியாம் இந்த பகுதியில் முழுக்க சூட தொழிலாம் பாருங்க இதில் தலையில் வச்சு சூட மீன் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க பாருங்க முழுக்க சூட மீன் தான் எல்லாரும் சூட மீன் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் பாருங்க கலையிலேருந்து தட்டி தட்டி எடுத்துக்கொண்டு வைக்கணும் சூட மீன் வித்தியாசமாக இருக்கு வியூவர்ஸ் வந்தால் காசு தானே இன்னும் இவ்வளோ ஒரு மினக்கட்டு வாரம் யாழ்ப்பாணத்தில் இருந்து இல்லை பாருங்க எவ்வளோ சூட மீன் எடுத்துக்கொண்டே இருக்கணும் ஐயா எனக்கு உண்மையிலே இன்றைக்கு இங்கே வந்த உண்மையிலே சந்தோஷமா இருக்கும் வித்தியாசமான அனுபவம் சொல்லுங்க இந்த இடத்துல இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து சூட தொழிலாம் செய்யணும்னு சொல்லி வேற மீன் பிடிக்கிறீ இல்லையா அவன அப்படியா ஐயா கதைக்கிறாரே இல்லை நீங்கள ஐயா இங்கே கடை தொழிலே எல்லா தொழிலுமே இருக்கு ஓகே எல்லா வகையான தொழிலுமே இருக்கு சூட விலையில சூட தான் படும் சூட வேலை இப்போ நாங்கள் இந்த இடத்துல சூட மட்டும் தான் பிடிக்கணும்னு சொல்லினோம் சூட விலையில சூட தான் படும் வேற விலையை கொண்டு வந்து தொழிற்கிறது மீன் படம் இல்லை அது ஓகே அது எனக்கு தெரியும் இது சூட விலை இதெல்லாம் சூட தான் படும் இல்லை வேற ஒரு தொழிலை கொண்டு வந்து வேற ஒரு விலையை கொண்டு தொழிற்கிறால் அந்த வேற இல்லை அங்கே என்ன சொல்லிக்கணும் இந்த இடத்துல கூட சூட மீன் தான் பிடிக்கிறேன்னு சொல்லிக்கணும் அது எனக்கு அது சரியா தெரியல சரியா தெரியலையா இங்க வந்தேன் 2010 இங்க வந்தேன் வந்து நான் ஒரு செட்டை விட்டு கூட போறேன் ஏன் நான் வந்து எனக்கு இந்த இருப்பிட வசதி சரியில்லை என்ன அது என்ன கிச்சன் டாய்லெட் மூன்றும் இல்லை கிச்சன் இல்லை டாய்லெட் இல்லை பாத்ரூம் மூன்றும் இல்லை நான் பக்கத்து வீட்டை கூட சித்த வீட்டுக்கு போகிறேன் கிச்சன் இல்லை டாய்லெட் பாத்ரூம் இல்லை மூன்றும் இல்லை பக்கத்து வீட்டில் சித்த வீட்டுக்கு நான் போகிறேன் உங்களோட இருக்கிற ஏதோ ஒரு மனக்காவலே சந்தோஷம் நான் பாய் வீட்டுக்கு இருப்பேன் கவலைப்படுறேன் இல்லை அடுத்தவருடைய துக்கத்திலாவது நாங்கள் பங்கு பெற்று தானே வேணும் நான் இப்போ வாய் வீட்டுக்கு இருப்பேன் ஓகே ஏன்னா கவலைப்படுறேன் இல்லை ஆனால் இந்த மூண்டும் இல்லை இல்லை என்ன இல்லை என்ன இல்லை மூண்டும் கிச்சன் இல்லை டாய்லெட் இல்லை இல்லை பாத்ரூம் மூண்டும் இல்லை பக்கத்து வீட்டு செத்த வீட்டுக்கு போகிறேன் பக்கத்து வீட்டுல செத்த தான் போவோம் என்ன கொடுமையா கிடக்கு பக்கத்து வீடு சரி ஓகே ஓகே பாருங்க வலையில எவ்வளோ சூட மீன் பாருங்க என்ன மூண்டு இருந்தா போகலாம் ரைட் மூண்டு இருந்தா தான் போகலாம் ரைட் ஓகே ஓகே இங்காலையும் பாருங்க இங்காலையும் வலைகள் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஐயாக்கள் என்ன எந்த போகிறீங்களா ஆடலுக்கு லோட் பண்ணி வைக்கிறீங்களா ரைட் ஓகே பாருங்க அப்படியே அடுக்கடுக்கா அப்படியே வலையில் இருக்கிற மீன் எல்லாமே வந்து எடுத்துக்கொண்டே இருக்கணும் பாருங்க அப்படியே லைனுக்கு அப்படியே சூட மீன் தான் முழுக்க சூட மீன் தான் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருந்தது இப்படி நாங்கள் இங்காலையும் பார்ப்போம் இங்காலையும் அதே தான் இதுலையும் மீன்களை கொண்டு வந்து விற்கணும் கூடை கொண்டு வந்து கழுவிட்டு மீன்கள் விற்பனை செஞ்சு கொண்டு வைக்கணும் இதுலேயும் விலைகள் எல்லாமே வந்து
கட்டி கொண்டிருக்கணும், க்ளீன் பண்ணி லோட் பண்ணி கொண்டிருக்கணும். இங்கால பாருங்க, இங்காலையும் சூடா. என்ன ஐயா உங்களோட எல்லாம் சூடையா? ஆ எல்லாம் சூடா. ரைட் 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 ரைட்டு. பாருங்க சூடையாக க்ளீன் பண்ணிக்கிங்க. முழுக்க சூடு தான். எல்லாம் பார்க்குறாங்க எல்லாருமே வந்து சூடாக தான். இதுக்கு பெரிய மீன் வராதா? ரைட் ரைட் ரைட். இங்காலையும் சூடாக தான். எல்லாருமே சூடா மீன் தான். என்ன இந்த பகுதியில் முழுக்க சூட மீன் தான் கூட பிடிக்குது என்ன? ரைட் 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 ரைட். பாருங்க க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். சூட விலை மட்டும்தான் போடுறோம். நீங்கள் வேறு ஒன்றும் போடுற இல்லையோ? இல்லை இல்லை வேறு ஆக்களுக்குன்னு நீங்கள் போகிற இல்லை. நீங்கள் இதுக்குரிய விலை மட்டும் தான் வச்சுக்கிறீங்க அப்படியே? ரைட். சூட மீன் பிடிக்கிற விலை மட்டும் தான் வச்சுக்கிறீங்க. பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு ஆக்கள் வைக்கணும். ரைட் ரைட் ரைட். பாருங்க முழுக்க சூட மீன் தான். இங்கே பாருங்க விலையில் ஒதுக்கி கொண்டு வைக்கணும். இந்த கீழே கீழே மீன் விழுந்து கொண்டு இருக்குது. ஐயா வணக்கம். எத்தனை வருஷமா சரி தொழில்? எத்தனை வருஷமா சரியல்? விளங்காதா? நீங்கள் என்ன மாதிரி எத்தனை வருஷமா சரிங்க தொழில்? 10 வருஷமா சரிங்க. ஓகேயா. இந்த மீன்பிடியில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போக முடியுமா இருக்கா ஐயா? சாப்பிடக்கூடிய ஓகே குடும்பத்தை கொண்டு போய் சீர்கொடுக்கமா இருக்கு. பாருங்க ஞாழ்ப்பாணம். யாருக்கு இவரா? ரைட் 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 ரைட். ஓகே இங்கே பாருங்க இங்காலையும் சூட மீன் தான். முழுக்க முழுக்க கடல் பகுதிகளில் இந்த பக்கம் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து சூட மீன் தான் பிடிக்கிறதாம் அதிகமாக. பாருங்க என்ன எங்கேயும் சூட மீனா? ஓகே ஓகே ஓகே. பாருங்க அழகான கடற்கரை. கொஞ்சம் கடல் அலைகள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து மீன் பிடிக்க போகலன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் பாருங்க இதுலேயும் சூட மீன் தான். ஏன்னா எங்கேயும் சூட மீனா? சூடா முழுக்க யாரை கேட்டாலும் முழுக்க சூட சூட என்ன சொல்கிறாங்க? சூடா மேடம். நாங்கள் யூடியூப் சேனல் மது விலாக்ஸ். இங்கே பாருங்க இப்போ தான் ஒதுக்கி கொண்டு வைக்கணும் முழுக்க. எவ்வளோண்ணா கிலோ போகுது சூட? 300 ஓகே. ஓகே இங்கல பகுதிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வீடுகளும் இருக்குது. சின்ன சின்னதாக இந்த ஓலைகளினால் வேலிகளினால் பாருங்க இப்போவும் இந்த வீடுகள் வந்து பனை ஓலை பனை மட்டைகள் வந்து பயன்படுத்தி இப்போவும் வந்து கட்டிருக்காங்க. பாருங்க அதுதான் அவங்களுடைய வீடுகள். பனை மட்டைகளை வந்து பயன்படுத்தி பனைமரம் எல்லாம் இருக்குது. இப்படியே எங்களை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் சந்தையும் இருக்குது. சின்னதாக ஒரு மீன் சந்தை இருக்குது. அந்த மீன் சந்தையை வந்து காட்டிக்கொள்கிறேன். மேலே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அதிகமாக இந்த சூட மீன்கள்லாம் அதிகமாக மக்கள் சூடைக்கு போகிற ஆக்கள்லாம் வந்து அதிகமாக இருக்கிறாங்க இங்கால. ஓகே அதனால் இப்போ சந்தை பகுதியை வந்து காட்டிக்கொள்கிறேன். இங்கெல்லாம் சந்தை இருக்குது. ஓகே சந்தை பகுதியை பாருங்கள். அதிகமாக ஆக்கள் இல்லை. ஒரு 2-3 பேர் தான் வியாபாரம் செய்ய 4 பேர். இங்கே பாருங்கள். ஆமாம் எவ்வளோம்மா மீன்? என்ன மீன் இது? சீலா. எவ்வளோ கிலோ? இது கிலோ 1000. கிலோ 1000 ரூபா. பெரிய சீலா 700. ஓகே ஓகே. இந்த மீன் இது கிழக்கன், இது நன்னி கிழக்கன். கிழக்கன். இதெல்லாம் பத்தியத்து மீன். பத்தியத்து மீனுங்களா? ஓகே ஓகே. இதெல்லாம் கிலோ கூடனா பத்தியத்து மீன். ஓகே. இருக்கிறது எல்லாம் வந்தா. உங்களோட
மற்ற அந்த பேர மீன் தான் இல்லையா பேர மீன் விளா மீன்கள் இந்த விலையில என்ன விழா மீன் தான் கிடைக்கும். ரைட் ஓகே அவ்வளோ இது என்ன மீன் ஐயா இது வாழை இது அங்கேயும் மட்டும் சொன்ன வாழை இது பேரே ஒரு வித்தியாசமா இருக்கு எவ்வளோ கிலோ இது கிலோ 800 ஓகே 2 3 4 பேர் தான் செய்யணும் ஆமாம் உங்கள்கிட்ட எவ்வளோ மீன் இது 800 400 இது என்ன இது கருப்பு மீன் இது இரளியில் ரைட் நாங்கள் யூடியூப் சேனல் உங்களையெல்லாம் படம் பிடிச்சி போடுவோம் வெளிநாட்டுக்காரெல்லாம் பார்ப்பினோம் இவ்வளோ அதான் இந்த குட்டியாக சூட மீன் இந்த மீன்களை தான் வந்து அதிகமாக இப்போ அதில் விற்பனை செய்யணும் பொலிகண்டி என்ன இடத்துக்கு பேர் என்ன பொலிகண்டி என்ன பொலிகண்டி ஓகே இவ்வளோ அதான் இந்த இடத்தம் பொலிகண்டி அதிகமாக பாருங்கள் அப்படியே சூமணி காட்டுன்னு பாருங்கள் அப்புறம் அப்படியே அங்கே இருந்து எத்தனை போட்டுன்னு பாருங்கள் வல்லம் அவ்வளோ பேரும் சூட மீன் தான் அதிகமாக பிடிச்சி இப்போ க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இவையெல்லாம் இருக்கட்டும் அப்படியே லைனுக்கு பாருங்கள் அப்படியே எல்லாருமே முழுக்க எல்லாருமே அதுதான் ஒரு வித்தியாசமான அனுபவம் இன்றைக்கு பாருங்க முழுக்க எல்லாருமே வந்து சூட மீன் தான் பாருங்க ஒதுக்கி கொண்டே இருக்கிறாங்க அதுக்கு காகங்களும் மீன்களை பொறுக்கின்னு போயிடுவாங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சூட மீன்கள் வாங்குறதுக்காக வியாபாரி மேரம் அதில் பாருங்கள் எவ்வளோ வியாபாரி மேரம் வந்து நிற்கணும்னு சொல்லி வியாபாரி மேரம் வந்து சூட மீன் வாங்குறதுக்காக வந்து நிற்கணும் உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு இடம் பொலிகண்டி அதிகமாக நான் பார்த்ததுக்குள்ள இன்றைக்கி இந்த சூட மீன் பிடிக்கிறவங்க இங்கே அதிகமாக சூட மீனுக்கு போகிறவங்க தான் அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது மீன் பிடிச்சிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி விற்பனை செய்கிற இடத்துல இப்போ நடந்து கொண்டு இருக்குது எல்லாமே பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்குது ஆதிசக்தி கோயில் அந்த ஆதிசிவன் ஆதிசக்தி கோயில் அந்த வீதி அந்த மீன்பிடி சந்தை மாதிரியே இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு சந்தை பார்க்க ஒரு அழகாக இருந்தது எல்லாருமே அந்த வேலைகளோட சூட மீனை க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிற வேலையை பார்க்கின்ற ஒரு வித்தியாசமாக இருக்குது உண்மையிலேயே இன்றைக்கு எனக்கு இதுதான் இன்றைக்கு ஒரு புதுசான ஒரு அனுபவமாக இருக்குது உங்களுக்கும் ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுவிலக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அழகான வித்தியாசமான காணொளி வாயிலாக சந்திப்போம் ஓகே பாய்